ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், மினி பரோட்டாங்க. சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு மைதா மாவு நம்ம ஒவ்வொரு சப்பாத்தி திரட்டிட்டு எண்ணெய் வச்சு மேலே ஒரு 4-5 சப்பாத்தி போட்டு நல்லா சுருட்டி விடணுங்க. சுருட்டி விட்டு அப்படியே கட் பண்ணி சின்னதாக பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு நல்லா அப்படியே சுருட்டி விடணுங்க. சுருட்டி விட்டு நம்ம கட் பண்ணி மினி சும்மா சின்ன இதாக அப்படியே திரட்டலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கையிலே கூட அப்படியே தட்டி நம்ம பரோட்டா செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சின்னதாக பசங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இதுக்கு ஏதாவது சைட் டிஷ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்னதாக ஒரு சின்ன தோசை கல்லில் நம்ம 3 போடலாங்க. தோசை தவாவில் பாருங்கள், 3 இல்லைன்னா 4 கூட போட்டு நம்ம தட்டி எடுத்துடலாம். சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக போயிடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லா இருக்குங்க. நல்லா பஃபியாக நல்லாயிருக்கும். இந்த ரோட்டு கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சைட் டிஷ் நீங்கள் மட்டன் குழம்பு, எந்த குழம்புனாலும் நல்லா எடுக்குங்க. நான் மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன், அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அது மாதிரி செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. பசங்க சின்னதாக இருக்குதுன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.